तमेकं वेदानुवचनेन ब्रह्मणाः विमुच्यन्ति यज्ञेन दानेन तपसा अतिनाशकेन इन्द्र வேதத்திலே அழிவற்ற தவத்தினாலேயும் வேள்விகளாலேயும் தானங்களாலேயும் மறையும் ஆர்வங்களை ஆழ்ந்து சிந்தித்து அறிவிப்பதனாலேயும் பரம்பொருளை பலர் பலவிதமாக வணங்கி வழிபடுகிறார்கள் என்பது வேதத்தின் முடிவு. இப்படி பலவிதமான வழிபாடுகளினாலே சத்தியம், தம, சம, தர்மம், தானம், யஜனம், பிரஜனனம், அக்னிஹோத்திரம், மானசம், ஞாச என்று வேதங்களில் சொல்லப்பட்டுள்ளபடி வேள்வியாக வேதங்களை ஆய்வதனாலையும் ஓதிய பொருளை சிந்தித்து தவம் செய்வதனாலையும் இப்படி பலவிதமான வழிபாட்டு முறைகளினாலே பரம்பொருளை ஆயவும் உணரவும் அடையவும் மற்றவரை அடைவிக்கவும் அறிஞர்களும் ஆண்டோர் பெருமக்களும் பல்வேறு வழிகளை கையாண்டிருக்கிறார்கள். அவற்றிலே தலை சிறந்த வழியாக எல்லா வழிகளாலும் ஒரே பரம்பொருளை நாம் அடைந்தாலும் கூட மிக இனிமையாக வழியாக எளிமையான ஒரு வழியாக அனைவரையும், அதாவது குறிப்பாக அனைவரையும் இசைவித்து எதற்கும் இசையாது எல்லாவற்றிலும் இசைத்து உள்ளவர்களாக இருக்கின்ற இறைவனை கூட கடும் மலையாக காண்பதற்கு எட்டாத ஒரு பெரும் சுடராக இருக்கின்ற இறைவனையும் நீர்மட்டமாக உறுதி செய்யக்கூடிய ஒரு வல்லாண்மை பெற்றது இசை. இசைத்தலில் இசைவித்தலில் இசைத்தலில் அது இசையாகும் என்று அதை மொழிவதால் அதற்கு பலவிதமாக பொருள் வேண்டும். அது எம்பெருமானையே நீர்மட்டமாக உருவச் செய்யும். அவனையே கட்டி கொண்டு வந்து காலடிக்கை சேர்ப்பது. அடியார்களுடைய திருவடி எம்பெருமான் உணர்கிறான். அந்த அடியாருடைய திருவடியை பெற்று அடியாருடைய திருவடி, அடியார்களுடைய நெருக்கம், அடியார்களுடைய இணக்கம் முதலானவற்றை அடியார்களுக்கு அவனை விரும்புகிறாரோ அதை காட்டும் 11 பங்கு அவன் விரும்புகிறான் என்பது எம்பெருமானாருடைய திருவுள்ளம். ஏ பஜந்தி பிரீதி பூர்வம் ததாமி என்கிற இடத்துல எம்பெருமானாருடைய பாஷ்யத்திலே உரையில யார் என்னை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்கிறார். இதில் பிரீத்தி பூர்வகம் என்பது அடைமுறை. அதில் அன்புடன் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கிறேன் என்பது சங்கரனுடைய உரை. யார் என்னை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு மிகுந்த அன்புடன் நான் கொடுக்கிறேன் என்று அந்த மிகுந்த அன்பினை வணங்குகிறவரிடத்திலே சங்கரர் தன்னுடைய உரையை சேர்த்தார். கொடுக்கின்ற எம்பெருமானிடத்தில் எம்பெருமானார் உரையிட்டார். அதற்கு பொருள் உரைத்தார். தாக்கரை சந்திக்கிற தேசிகளும் எம்பெருமானுக்கும் நம்பிய ஆசை உண்டு, அவனுக்கும் நம்பிய ஆசை இருப்பது போல அவனிடத்தில் ஆசை நமக்கும் உண்டு. ஆனால் எம்பெருமானுக்கு நம்பியது இருக்கின்ற ஆசையுடைய அளவு நாம் அவனுக்கு நம்பி கொண்டிருக்கின்ற ஆசை காட்டிலும் பல 100 மடங்கு, பல ஆயிரக்கணக்கான மடங்கு பெரியதாகும். அவருடைய அன்பு மிகவும் நம்மிடத்தில் விஞ்சி இருப்பது என்று பிரீத்தி பூர்வகம் என்ற கருத்தை எம்பெருமான் கேட்டார். ஆக எம்பெருமானுக்கு நம்மை பெற வேண்டும் என்று இருக்கின்ற அந்த விடாயை ஆழ்வாருடைய பாசங்களிலே இரும்புண்ட வீரது போல் என்று சொல்லப்படுகின்ற பதவியிலே நாம் பார்க்கிறோம். எப்படி நல்ல காட்சி பழுத்த காய்ச்சப்பட்டிருக்கின்ற இரும்பான நீரை உறிஞ்சி குடிக்கிறதோ அதுபோல எம்பெருமான் அடியார்களை கண்டு ஆரப்படுகிறார். சொல்லபடி அவன் ஏற்பட்டு பிறக்க வேண்டும். இத்தனை ஒரு பொருளை இழந்தவன் தலைப்பதை பார்க்கிறோம். அந்த பொருளை மறுபடியும் அடைய வேண்டும், தன் வசம் சேர்க்க வேண்டும். மனமாறி இருக்கின்ற மகனை தன்னோடு சேர்க்க வேண்டும் என்று துடிக்கின்ற தாயை போல, தொலைந்து விட்ட ஒரு பொருளை தேடி அடைகின்ற உடமையாளரை போல காடுகளிலேயும் கடுமையான பகுதிகளிலேயும் நடந்தும் இடந்தும் கிடந்தும் அழந்தும் நின்றும் இருந்தும் கிடந்தும் இப்படி பலவிதமான நிலைகள் அதிகாரிகளை காக்க வேண்டும், அவர்களை கலைவரம் சேர்க்க வேண்டும். எங்கேயோ தன்னை விட்டு தொடர்ந்து இருக்கின்ற அரசம்மாருடைய பிள்ளை சேரியில விளைவது போல மாயா இருக்கின்ற உலகின் கண் பலதுன்பங்களை பட்டுக் கொண்டிருக்கின்ற ஜீவன் தன்னுடைய மெய்களை உணர்ந்து தன்னை அடைந்து அந்தவில் கேட்கின்றது இன்புற வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த ஒரு நோக்கிற்காக ஒன்றும் எம்பெருமானது பிறப்பது. கையளவு கொண்டிற்காக கடும் பிரயத்தனம் செய்து மண்ணை உண்டுகின்ற பொன்சுவனுக்கு வேலை செய்வாரை போல கோடிக்கணக்கான சீவர்களை படைக்கிற ஒரு கையளவும் நல்லவர்களை பெறமாட்டோமா? தமிழகத்தில் அன்பு உடையவர்களை வழிவிட அடக்கி செய்திருக்கின்ற பண்பாளர்கள் நெறியாளர்களை நாம் பெறமாட்டோமா என்று இருக்கின்ற ஒரு பேர அரங்கத்தினாலே எம்பெருமான் இந்த உலகத்தின் படைப்பை செய்வதாக சொல்லியிருக்கிறோம். பல அடியார்கள் பல வழிகளே இருந்தாலும் அதில் இசைக்கு தனித்தன்மை இருக்கிறது. அது மிகவும் இனிமையானது, நன்மையானது, உண்மையானது. தியாகராஜர் சொல்லும்போது சொல்லுவார், யாகயோக தியாகம் போக பலவசக்கே ராகசுதாரசம். வேதங்களிலே போடப்பட்டிருக்கின்ற செயல்களை செய்வது யாகம். கடுமையாக மூச்சு முதலானவற்றை அடக்கி உடலை ஒடுக்கி செய்வது யோகம். எல்லாவற்றையும் விட்டு செய்வது தியாகம். எல்லாவற்றையும் நுகர்ந்து செய்வது போகம். இந்த 4 தரக்கூடிய பலனையும் செயல்படக்கூடிய இசை இருக்கிறார். இசை இனியது, இசை இனியது. அந்த இசையை பற்றி நாதோபாசன செய்தே சங்கர நாராயண விது என்று
தேவாதி தேவர்களையும் இசையினாலே இயக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நாபிகள் கண்டரசன நாசாதுரை என்று சப்தஸ்வரை என்று நம்முடைய உடலில் இருக்கின்ற இசையினுடைய தத்துவங்களையும் இருப்பிடங்களையும் பிறக்குமிடங்களையும் தோற்றுவார். அதனுடைய எழுச்சி, இயக்கம், முடுக்கம், ஒடுக்கம் இவற்றையெல்லாம் பல கீர்த்தனைகள் தரும். இந்த இசையானது மிகவும் பழமையானது, இது எல்லோருக்கும் வராது. இது ஒரு தனிப்பட்டவர்கள் வித்வான்களுக்கு இசை நம்மோடு சேர்ந்தது. மூங்கிலே இசை வருவதை பார்க்கிறோம், குயில்கள் இசைப்பதை பார்க்கிறோம், வண்டுகளுடைய ரீகாரத்தை பார்க்கிறோம். இவையெல்லாம் பெரிய மேதாவியாசம் பெற்றவை. இசை நம்மோடு சேர்ந்து ஒன்றியது, ஒடுங்கியது. அந்த இசையை நம்முடைய அன்பினாலேயும் ஆர்வத்தினாலேயும் நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த இசையிலையும் கூட நல்ல ஒரு கணவனை அடைந்திருக்கின்ற மனைவி என்று பார்க்கிறோம். இதே இசையோ சபா சங்கீத, சமாஜ சங்கீத, சங்கீத சங்கீதம் என்பார்கள். பெரிய அறிஞர்களிடத்தில் தன்னுடைய அறிவை காட்டி பாடுவது சபா சங்கீதம். மக்களிடத்திலே கையசைப்பு, கைத்தட்டல், ஆரவாரம், ஆர்ப்பரிப்பு முதலாளர்களுக்காக பாடுவது சமாஜ சங்கீதம். இது எதுவும் இல்லாமல் எம்பெருமானோடு உருகலந்து உருகி பாடுவது. பாடாதா பாட்டென்றும் பாட்டல்ல கட்டமே என்றார் ஆழ்வார். கூறார் எண்ணெயனை கூறுகிறார் அருளந்த ஓடாடலையே உண்பதார் கோமானை தோழார் திறந்தோழாய் மாறுவனை ஆர்வத்தால் பாடாதார் பாட்டென்றும் பாட்டல்ல கட்டம். அந்த ஆர்வத்தினாலே பாட வேண்டும். எப்படி? ஆடி ஆடி அங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி பாட வேண்டும். உடம்பெல்லாம் கண்ணீர் சூழ, கண்ணிலே நீர்வத்தை பார்க்கிறோம். ஆனால் எம்பெருமானத்திலே கொண்டிருக்கின்ற ஈடுபாட்டினாலே எப்படி அந்த பாடலை பாட வேண்டும்? உடம்பெல்லாம் கண்ணீர் சூழ ஆழ்வார் அந்த நிலை சொல்கிறார். அறக்கும் மெழுகும் ஒப்பும் இவள் என்கிறார் திருவாய்மொழியில். அறக்கு எப்படி உருகிறதோ, மெழுகு எப்படி உருகிறதோ அதுபோல உருகி பாட வேண்டும். அப்படிப்பட்டுள்ள மத்தத்தாக எத்தகாயத்தி தத்திரை விட்டாமினாக என்னுடைய அடியார்கள் என்னிடத்தில் மெய்யான அன்பை உடையவர்களால், என்னுடைய அன்பையே தனக்கு பற்றரசாக கொண்டிருப்பார்களால், என்னிடத்திலே என்னை தவிர தேர்வு மச்சாரியால் அறியாதவர்களால், என்னிடத்திலே பல்வேறு ஏற்றுக்கொள்ளாதவர்களால், என்னையே சாதனாக பற்றியவர்களால், இப்படிப்பட்ட தேவதாந்திர சாதனாந்திர பிரயோஜனாந்திரம் என்கிறார்கள். இந்த மூன்று வகையான மாசுகளும் அறப்பெற்றவர்களாக இருக்கின்ற நெறியாளர்கள், பண்பாளர்கள் எங்கு வாழ்கிறார்களோ அங்கு நான் என்னையே இழந்தவனாக இருக்கிறேன் என்கிறார். ஆக எல்லாவற்றையும் உடைய எம்பெருமானை எல்லாவற்றையும் இழக்க செய்வதையும், எல்லோரையும் வென்று கொண்டிருக்கின்ற எம்பெருமானை வெற்றி அடைய செய்திருக்கின்ற எம்பெருமானை, வெற்றியில் வடிவாயிருக்கின்ற எம்பெருமானை வென்று வீழ்த்த செய்வதும், எப்பொழுதும் எதற்கும் அசைத்து கொடுக்காத மலையான எம்பெருமானை அன்பனின் பிடிவிலே அகப்பட்டு தன்னிடத்திலே அவர்களுக்கு வலையை அகப்பட்டிருக்கின்ற விருதத்தை போல தன்னிடத்திலே எப்பொழுதும் வீடு அடக்கும்படியாக செய்யக்கூடிய ஒரு வல்லாண்மை பற்றி இசை. அந்த இசையில சபையிலே பாடுகின்ற இசை போல இல்லாமல், சமாஜத்திலே பாடுகின்ற இசை போல இல்லாமல், உயர்ந்த நிலையில் இருக்கின்ற சந்நிதி இசை, சந்நிதி சங்கீதம் என்பார்கள். அந்த இசை மிகவும் உயர்ந்தது என்று பெரியவர்கள் கருத்து. தியாகராஜர் சொல்லும்போது சங்கீத தியானமும் பக்தியினா சன்மார்க்கம் தரத்தை என்கிறார். இப்படி பெரிய பரம்பரைகள் நமக்கு உண்டு. நாரதர், பிருங்கி, மதங்கள், இப்படி பல ரிஷிகள், பல மருளர் தேர்ச்சி முனைவர்களும் அமரர்களும் இசையிலே வல்லவர்களாக இருந்தார்கள் என்று எல்லோரையும் பார்க்கிறோம். எம்பெருமானை பற்றி சொல்லும் பொழுது கூட சங்கீதத்தில் பெரிய நிபுணன் என்கிறார் தியாகராஜர். வேதசியோ மாத்துஞ்ச சப்தஸ்வர நாதாச்சாரி, வேதங்களாக தாயிலிருந்து பிறந்த 7 பன்மொழிகளாக இந்த இசையினுடைய உறுப்புகள் எல்லாம் ஒன்று உருவகப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு பெரும் மலையிலே இருக்கின்ற ஒளி தீபமாய் இருப்பவனே என்கிறார். அது மட்டும் இல்லாமல் சாமஜ வரகமனா என்கிற கீர்த்தனையிலே சாம நிகம சாமமாக வேதத்திலே பிறந்திருக்கின்ற சுதாமய கான விசக்ஷணா என்கிறார். சாமமாக வேதத்திலே பிறந்திருக்கின்ற உயர்ந்த இசையாக அந்த கானத்துடைய லட்சணங்களில் எல்லாம் பண்டிதனாய் இருப்பவனே, தேர்ந்தவனாய் இருப்பவனே என்று இருக்கிறார். அதுபோல நம்முடைய ஆழ்வார்களும் எம்பெருமானை பாடியிருக்கிறார்கள். இசை பரப்பிலையும் பலர் பாடி வந்திருக்கிறார்கள். நாம் வடநாட்டிலே துக்காராம் முதலானவருடைய அபந்தங்களை கேட்கிறோம், ஜெயதேவ முதலானவருடைய அஷ்டபதியை கேட்கிறோம். இவர்களெல்லாம் எம்பெருமானுடைய பக்தர்கள், பிரபன்னர்கள், வைஷ்ணவர்கள், ஏகாந்திகள், பரமகாந்திகள் என்று இவர்களிலே பிரிவு உண்டு. நிறைய பேர் தீர்த்தங்களை பண்ணியிருந்தாலும் இவர்கள் அனைவரும் நமக்கு பார்க்கும்போது ஒரே கட்டாக இருக்கும். எப்படி ஒரு நிபுணர் அல்லாதவரிடத்துல ஒரு வைரக்கல், அதை போன்று தோற்றமளிக்கக்கூடிய ஒரு துணைக்கள், இணைக்கல், பொய்க்கல் இவற்றையெல்லாம் கொடுத்தார். அந்த தேர்ச்சி இல்லாதவனுக்கு எல்லாம் ஒன்று போலவே தெரியும். நான் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று அந்த வேறுபாட்டை சொல்லவில்லை. உயர்ந்தவர்கள், மிக உயர்ந்தவர்கள், மிக மிக உயர்ந்தவர்கள் என்கின்ற அந்த பரிணாமத்தை சொல்லும் பொழுது எம்பெருமானிடத்தில் அன்பு கொண்டவர்களாய் உலகத்திலேயே உயர்ந்ததாய் இருக்கின்றார். எதனாலே இவருக்கு சிறப்பு எம்பெருமானாக ஏற்பட்டது என்று கேட்கும் பொழுது மாறன் அடி பணிந்து உய்தவன் என்கிறார்கள். அப்பொழுது மாறன் அடி பணியவில்லை என்றால் இவர் உயிர்ந்தவர் என்பதற்கு முப்பொருள். அதுபோல நாமெல்லாம் இன்று உயிர்ந்திருப்பது எம்பெருமானாருடைய அடிபணிந்து. எப்படி நம்மாழ்வார் எம்பெருமானுடைய உறவினாலே உயிர்ந்தார். அந்த நம்ம
பிறருடைய பெருமை குறைத்து சொன்னோம் இல்லை. இருப்பினும் இளமைகளிலே நிறை புகழாளராய், மேன்மை பெற்றவராய், பண்பாளராய், எம்பெருமானாருடைய தரிசனத்தின் மணிவிளக்காய் திகழ்பவராய் இருப்பவர் அருள் வேதாந்தி சுவாமி. குரு பிரகாசிய தீமான் என்பார்கள். ஒரு நல்ல சீடனுடைய இலக்கம் என்ன, நல்ல ஒரு பக்தனுடைய இலக்கம் என்னவென்றால் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. தன்னை பின்னிறுத்தி போற்றுதற்குரிய பெரியோரை முன்னிறுத்தி அவர்களை எல்லோரும் அறிவுபடி செய்ய வேண்டும் என்ற சாஸ்திரத்திலே ஒரு நல்ல ஆசானை வெளிப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு இருக்கின்ற மந்திரங்களை நுட்பமாக தனக்குள்ள வைத்து புதைக்க வேண்டும். புதைக்க வேண்டிய மந்திரத்தை வெளிப்படுத்தினால் ஆய்வு குறையும். வெளிப்படுத்த வேண்டிய ஆசானுடைய பெருமையை மறைத்து தெரிந்தால் அவருடைய சம்பத்து குறையும். உலகம் துன்பப்படுவதற்கு இரண்டு காரணம். ஒன்று, பெருமைப்படுத்தப்பட வேண்டியவர்கள் போற்றுவதற்கு தகுதியுடையவர்களை வெளிப்படுத்தாமல் போக்காமல் இருப்பது. நீச்சா மகத்துவங்கதாக என்ற கவிஞர்கள் நிரூபத்தின்படி பொருந்தாளர்களை, புல்லறிவாளர்களை, தகுதியற்றவர்களை முன்னிறுத்தி அவர்களை தூக்கி வணங்கி வழிபடுவது. இது இரண்டினால் தான் உலகம் துன்பப்படுகிறது. ஆசிய தேவு கல்யாணி நாடகுவான் சகதே துவம் என்று வேதத்தை சொல்லும் பொழுது எந்த இடத்துல பெரியவர்களை போற்றவில்லையோ அங்கு பசு கூட நல்ல பால் தராது, அங்கு இருக்கிற எதிர்ப்பு எரிஞ்சு பொதி தூக்காது என்று வேதத்தை சொல்கிறது. அதுபோல நல்ல நெறியாளர்களை வணங்கவில்லை என்றால், நெறியா ஏண்டால் ஒரு வழிமுறை. தகப்பனாருடைய சொத்தில ஒரு அடி, ஒரு சதுர அடிக்காக வெட்டி கொண்டு சாபவர்கள் இருக்கும் பொழுது ஒரு சிறு ஒரு பொருளுக்காக இருவரும் தன்னுடைய உறவை மறந்து வழக்காடு மன்றங்களிலேயும் வீட்டிலேயும் அதையெல்லாம் கொலைகரமாக பொருட்களமாக ஆக்கிவிடுவதற்குரிய காலத்திலே பெரியவர்கள் வீட்டில் இருக்கின்ற இந்த பெரும் பொருளாக இருக்கின்ற புகழாளர்களாக இருக்கின்ற பெரியவருடைய நெறியினை நாம் இழந்து விட்டிருக்கிறோம் என்பது மிகவும் நகர்த்துக்குரியது. சிறு பொருளுக்காக போராடி கொண்டிருப்பவர்கள் இப்படிப்பட்டுள்ள பெரும் செல்வத்தை கிடத்தற்கு ஆண்டார் சொல்கிறார், குப்பை கிடத்தன்னு செல்வம் என்கிறார் மற்றவத்தை. அதுபோல் கிடத்திற்கு இந்த பெரும் செல்வத்தை விட்டுவிட்டு சிறு பொருளுக்காக, குறுந்தொகைக்காக, சங்க இலக்கிய குறுந்தொகைகள் குறுந்தொகைக்காக போராடி கொண்டிருப்பவர்கள் பார்க்கிறோம். அருள் செல்வமாய் பெருஞ்செல்வமாய் பெரியோர் விட்டு வைத்திருக்கின்ற அவருடைய வாழ்வியல் நெறி, அவருடைய உரைவியல் நெறி, அவருடைய பன்மொழியல் நெறி, இதுபோன்று இருக்கின்ற நெறிகளாக பெருஞ்செல்வத்தை நாம் அனைவரும் பெற்று வழிவழியாக செய்ய வேண்டும். இது எம்பெருமானார் சொன்னார். எம்பெருமான் இவர்களுடைய நெறியினை அந்த வழிப்படி கொண்டு வந்தவர். இந்த ஒழுகலாலை இந்த வழி வழியாக நாமும் நம்முடைய பெற்றோர்களுக்கு கொண்டு சேர்க்கவில்லை என்றால் நம்முடைய ஆய்வு குறையும், நம்முடைய சம்பத்துகள் குறையும். அது மட்டுமில்லை, இந்த உலகத்தில் மழை காலம் தவறாமல் பெய்ய வேண்டும் என்றால், பயிர்கள் செழிக்க வேண்டும் என்றால், உலக இயக்கங்கள் பண்புடையார் கட்டுண்டு உலகம் என்பது பெரியோர். அதுபோல பண்புடையவர்களாக இருக்கின்றவர்களை மறைந்தவர்களை நினைவூடியும், இருப்பவர்களை காத்தும், இனி வரவிருப்பவர்களை நாம் வரவேற்றும் அவர்களை வாழ்விக்கவில்லை என்றால் இந்த உலகத்தில் நெறி அச்சாணி பிறந்துவிடும், கடல் சீறி போகும், மண் பிளக்கும். மண் நடந்தை பிளந்து வாய்காட்டி சிரிப்பார். உலகத்தில் மனிதனுடைய ஆய்வு காலம் பெறும், அறிவு நலம் குன்றும், மனநலம் மயக்கமடையும், உடல் நலமான தேய்வு. இது போன்று இருக்கின்ற நலங்களை எல்லாம் நாம் முழுமையாக பெற வேண்டும் என்றால் இது போன்றுள்ள பெரியோர்கள், பாடல்கள், இனிமையான பாடல்கள் யார் வேண்டுமானாலும் எழுதலாம். கவிஞர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நாட்கொண்டு மாற்றம் பாடல் இருக்கின்ற ஆழ்வார்கள் வேறு, யாரை பற்றி வேணாலும் பொழுது இருக்கக்கூடிய மக்கள் வேறு. இதுபோல் இவர்கள் எழுதிய பாடல் எப்படி என்றால், எப்படி ஒரு புகழ்பெற்ற ஒருவனை பார்க்கும் பொழுது, ஐயா நீங்கள் ஒரு பேட்டி எனக்கு தர வேண்டும், நீங்கள் எங்கு வர வேண்டும், இங்கு வர வேண்டும் என்று வருவது போலவும், பெரும் செல்வத்தை அடைந்த ஒருவனை வங்கியைச் சேர்ந்த மேலாண்மை அதிகாரிகள் அனைவரும் வந்து அணுகி நீங்கள் உங்களுடைய பணத்தை எங்களிடத்தில் வைப்புக்கு செலுத்த வேண்டும், எங்களிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று தேடி செல்வது போல பெரியவர்களான ஆழ்வார், வெங்கடாத்ரி சுவாமிகள் முதலான மகான்களிடத்திலே ராகங்களுக்குரிய தேவதைகளும், தாளங்களுக்குரிய தேவதைகளும், அந்த பாஷைக்குரிய தேவதைகளும், எழுத்து, அசை, சீர், சங்கம், அடி, கொடை, இது போன்று இருக்கின்ற அந்த இலக்கணம், இலக்கிய உருவுகள் எல்லாம் அவர்களை அணுகி நீங்கள் என்ன வைத்து பாட வேண்டும். ஆழ்வாரத்தில் சொன்னது போல தரவு கொற்ற கரிப்பா என்ன வைத்து பாடு, கட்டளை குறித்தவர் என்ன வைத்து பாடு, வெண்பா என்ன வைத்து பாடு, வெண்துறை என்ன வைத்து பாடு, செந்துறை என்ன வைத்து பாடு, எழுசியில் ஆசிரியர் கைநெட்டில் ஆசிரியர் என்ன வைத்து பாடு, எழுசியில் கைநெட்டில் ஆசிரியர் என்ன வைத்து பாடு, இந்த மோகனத்தை வைத்து பாடு, கல்யாணி வைத்து பாடு, பேரனை வைத்து பாடு, காமோதி வைத்து பாடு, இப்படி ராக, தாள, பாஷை, இலக்கண, இலக்கிய உருவுகள் எல்லாம் இவர்களை அணுகி என்ன வைத்து பாடு பாடு என்று தெரிஞ்சோம். எப்படி மொழி தேடுபவர்களை போல, ராகங்களை தேடுபவர்களை போல, சிந்தித்து ஓய்பவர்களை போல இவர்களை எல்லாம் அவர்கள் தேடி ஓய்ந்து போவார்கள். நல்ல குணங்கள் எல்லாம் ராமனை தேடி ஆர்த்திக்க வேண்டும் என்று எண்ணிற்று என்று வால்மீகி ராமாயணத்தில் எண்ணியது போல இப்படி போன்று இருக்கின்ற மகான்கள் எல்லாம், இவர்கள் எழுதியதெல்லாம் இவர்கள் வாயினாலே ஒருவரையாவது பாட வேண்டும் என்ற அந்த ராக தேவத்தைகளும், அந்த பாஷாபிமான தேவத்தைகளும், தாளாபிமான தேவர்களும் எவ்வளவு ஏங்கி தவிர்த்து தவம் செய்திருப்பார்கள் என்று நுண்ணறிவாளர்களுக்கும் நுண்மானவர்களும் பெற்றார்கள் மக்களுக்கு புரியாது. அப்படிப்பட்டிருக்கின்ற இந்த பெரியவர்களுடைய விழாவை புரவலர்களாக இருப்பவர்களும், காவலர்களாக இருப்பவர்களும், பாவலர்களாக இருப்பவர்களும், ஆர்வலர்களாக இருப்பவர்களும் ஒன்று கூடி சேர்ந்து
இதற்கு பெரும் பொருளுதவி எம்பெருமானார் மற்றும் வெங்கடாத்ரி சுவாமிகள் மற்றும் எம்பெருமானுடைய அருளுதவி எல்லா மக்களுடைய மனநிலையை ஒற்றுமை என்று சொன்னார்களே, ஒற்றுமை எம்பெருமானத்தில் கட்டுவார்கள். சணலை கொண்டு சணல் கட்டுவார்கள். காட்டிலே இருந்து சணல் கொடிகளை வெட்டி வருபவர்கள் அந்த சணலை எதை கொண்டு கட்டுவார்கள்? அதே சணலில் ஒரு கொடியை வைத்து கட்டுவது போல இத்தனையும் நமக்கு வாய்ப்பளித்த அந்த எம்பெருமானத்திலே அந்த ஒற்றுமையும் அவரை அனுகிரகிக்க வேண்டும் என்று சிலவற்றை நாம் நேரடியாக சொல்லலாம், சிலவற்றை நாம் எடுத்து சொல்லலாம், சிலவற்றை விவரித்து வைக்கலாம். எல்லா இடத்திலும் எல்லாம் செல்லாது. அதுபோல எந்த எம்பெருமானார், எந்த அடியார்கள், எந்த எம்பெருமான் திருவுள்ளம் பற்றி இந்த விழாவை நடத்துவதற்குரிய ஆர்வத்தை நமக்கு உண்டாக்கி இதை செயல்படுத்தி தலைக்கட்டி கொடுத்தார்களோ அவருடைய திருப்படி தாமரையிலேயே நல்ல இணக்கத்தையும் பெரியோரிடத்திலே நல்ல ஒரு சேவத்தை உத்தேசித்து அவர்களிடத்திலே சார்ந்து இருக்கக்கூடிய பெரியோர் நலம் வேள்கை, பெரியோரை சேர்த்திருத்தல், இது போன்று இருக்கின்ற நற்பண்புகளை எல்லோரிடத்திலும் விதைத்து இங்கு இருக்கின்ற முதியோர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு இந்த ஊக்கமாக இன்னும் குறையாமல் இன்னும் எழுச்சியோடு இத்தனை சிறப்பான ஒரு விழாவை நாம் இன்னும் சிறப்பாக அமைத்திருக்க வேண்டுமே, அது பெற்றிலோமே என்று இருக்கின்ற ஒரு ஏக்கத்தை ஊக்கமாக்கி ஆக்கமாக்கி அடுத்து நடந்திருக்கின்ற ஒரு விழாக்களிலே இன்னும் நன்றாக முறையில் செயல்படுத்தி அவர் செய்து வைத்திருக்கின்ற அவர் நமக்கு விட்டு சென்றிருக்கின்ற ஒரு பெரும் நிதியாக இருக்கின்ற அவருடைய கீர்த்தனைகள், அவருடைய உணர்வுகளை எல்லாம் கொட்டி வடித்து கொடுத்திருக்கின்ற அந்த கீர்த்தனைகளை நாமும் பாடி அதை பாடுவதனால அவருடைய அருளும் உணர்வும் நாம் பெறுகிறோம் என்கிற உண்மையை உணர்ந்து மற்றவர்களையும் பாடி வைத்து இந்த ஒழுகலாற்றை அனைவருக்கும் உண்டாக்க வேண்டும். அது இசைத்துறையிலேயும் பக்தி துறையிலேயும் என்னென்ன துறை இருக்கிறது? முதலில் தெலுங்கு என்று எடுத்தால் அது ஒரு மொழித்துறை, இல்லை ராகம் தாளம் என்று எடுத்தால் அது இசைத்துறை, அதனுடைய பொருளாக இருக்கின்ற எம்பெருமான் வரலாற்றை பற்றி எடுத்தால் சம்பிரதாயத்துறை. இப்படி சம்பிரதாய அணுகுமுறை, சங்கீத அணுகுமுறை, சாஸ்திர அணுகுமுறை, சார அணுகுமுறை, பாஷா அணுகுமுறை என்று இலக்கிய, இலக்கண, இசை, மரபு முதலான பல கோணங்களிலே ஆய்ந்து பலரிடத்திலே வெளிப்படுத்தி அடுத்த